Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 7 proportional reasoning 1 first introduction paakla page number 159. Okay, so before moving into that நம்ம வந்து இப்போ ஒரு பிக்சர் எடுக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரே எடுத்துக்கோங்க. ஒரே பிக்சரு 5 டிஃப்ரெண்ட் இமேஜஸாக கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஏ, இமேஜ் பி, சி, டி அண்ட் தென் இ. இந்த மாதிரி 5 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 இமேஜஸில் எந்த இமேஜஸ்லாம் சிமிலராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இமேஜ் ஏ, இமேஜ் சி அண்ட் தென் இமேஜ் டி இதெல்லாம் வந்து சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. இமேஜ் பியையும் இமேஜ் இயையும் பார்த்தீங்கன்னா இமேஜ் பி வந்து கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேயா, வெர்டிக்கலாக இந்த இப்படி கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதே வந்து இமேஜ் இ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேயா, பிக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஆஃபன் பண்ணுவோம். இப்போ வேர்ட் ஃபைலோ இல்லை பிபிடியோ நம்ம மேக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்கூல் ஆக்டிவிட்டிக்காக யூ மஸ்ட் ஹவ் கான் த்ரூ திஸ். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்காக ஒரு பிக்சரை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரே மாதிரி இமேஜ் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, சிலதை வந்து சின்னதாக்கியிருக்காங்க. இதில் வந்து சிமிலராக இருக்கிற இமேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இயும் பியும் இயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓரியன்டேஷன் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இமேஜ் ஏவோட விட்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு இமேஜுக்கும் அதோடைய கரஸ்பாண்டிங் வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இமேஜ் ஏவோட வித் அண்ட் ஹைட்டோட ரேஷியோ பார்க்கலாம். ரேஷியோனா என்ன? நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம், 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் த கம்பேரிசன் ஆஃப் 2 quantities ஆஃப் த சேம் யூனிட், ரைட்? ஸோ இமேஜ் ஏ பார்க்கலாம். இமேஜ் ஏ பார்த்தீங்கன்னா விட்த் வந்து 60, ஹைட் வந்து 40 ஒரு இன் மில்லிமீட்டர்ஸ். அதோட ரேஷியோ என்ன? 60:40, கரெக்ட், விச் இஸ் 3:2. ஃபஸ்ட் இமேஜோட ரேஷியோ 3:2. செகண்ட் இமேஜோட ரேஷியோ 2:1. that is 40:20. 0 கேன்சல் ஆகிடும். 4ஐயும் 2ஐயும் நீங்கள் காமனாக 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2:1. கரெக்ட், சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிக்கிறோம். ஸோ 2:1. நெக்ஸ்ட்டு ஃபார் சி பார்க்கலாம். சி வந்து 30:20. கரெக்ட், ஸோ 30:20னா 30:20. 0 cancel ஆகிடும். ஸோ இட் வில் பி 3:2. ஸோ ஃபார் சி இட் இஸ் 3:2. அண்ட் ஃபார் டி பார்த்தீங்கன்னா 90:60. டிவைடிங் இட் பை 30 டேபிள். இல்லைனா வந்து 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 3rd டேபிளால் காமனாக டிவைட் பண்ணுங்கள், காமன் ஃபேக்டரால். ஸோ இட் வில் பி 3:2 அகெயின். ஸோ டியும் 3:2 வருது. நெக்ஸ்ட் வந்து இ பார்க்கலாம். இ இஸ் 60:60. ஸோ ஆப்வியஸ்லி 1:1 ரேஷியோ வரும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஏ, சி அண்ட் தென் டி இது எல்லாத்துக்கும் வந்து காமன் ரேஷியோ இருக்குது. காமன் ரேஷியோ இருக்கிறனால தான் அது வந்து ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. இமேஜ் ஏ, சி அண்ட் டி வந்து ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. பியும் இயும் ப்ரொப்போஷ்னலாக இல்லாததுக்கு ரீசன் அதோட ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது தான். ஓகேவா? ஸோ ரேஷியோ சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த இமேஜ் வந்து ஒரே மாதிரி இமேஜாக தெரியும். ஒரு சின்ன ப்ரஷிங் அப் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டெல்லாம் ரேஷியோ பற்றி படித்ததை நம்ம ஜஸ்ட்டு வந்து ரீகேப் பண்ணலாம். வாட் இஸ் ரேஷியோ? ரேஷியோனா என்னென்னா கம்பேரிசன் ஆஃப் 2 quantities. 2 குவான்டிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேயா? யூஸிங் டிவிஷன். there are 2 different ways of comparing. ஒன்று வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம், இன்னொன்று வந்து டிவிஷன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து 2 லைன்ஸ் இருக்குது. ஓகேயா? இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இது வந்து சே ஒரு 10 சென்டிமீட்டர்,
இது வந்து 20 சென்டிமீட்டர்னா கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 20லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணி 10 centimeter. The difference is 10 centimeter. In the second line வந்து it's bigger than the first line by 10 centimeter அப்படின்னு subtraction யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். Another way of comparing என்னன்னா division. Okay, division என்னன்னா first term divided by the second term. அதை வந்து எப்படி பண்ணலாம், 10 by 20 which is equal to 1 by 2. Okay, the first line is half of the second line. அந்த மாதிரி சொல்லலாம். கரெக்டாக இது ரெண்டு லைன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ரெண்டு குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுறோம் யூஸிங் டிவிஷன் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து ரேஷியோ. ஓகே, அதோட ஃபார்ம் என்னென்னா A:B. A:B. இதில் ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், பின்றது செகண்ட் டேர்ம். அதை வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் எழுதும் போது A/B அப்படின்ட்டு எழுதுவாங்க. ஓகேயா, த நெக்ஸ்ட் கம்ஸ் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்னென்னா அந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ A:Bன்னு சொல்லணும்னா ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், பின்றது செகண்ட் டேர்ம். இதில் A and Bன்ற அந்த டேர்ம்ஸுக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது, ஒன்னை தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது. இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா அந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் உள்ள HCF வந்து ஒன்னாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. சே 4:6. ஓகேயா, இப்போ 4க்கும் 6க்கும் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. கரெக்டாக, 4க்கும் காமன் ஃபேக்டர் 4க்கும் 2 இஸ் அ ஃபேக்டர், 6க்கும் 2 இஸ் அ ஃபேக்டர். ஸோ என்ன பண்ணுறோம், அதால் நம்ம டிவைட் பண்ணோம்னா 2:3 வரும். கரெக்டாக, ஃபஸ்ட்டு டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், செகண்ட் டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா யூ வில் கெட் 2:3. இப்போ 2க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டால் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது, 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டர். ஓகேயா, ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி காமன் ஃபேக்டர். இந்த டேர்ம்ஸ் ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டரே இருக்காது ஒன்றை தவிர. அந்த டேர்ம்ஸுக்கு அந்த ஃபார்மில் இருந்தால் அந்த ரேஷியோ வி கேன் கால் இட் ஆஸ் இட் இஸ் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். கரெக்டாக, நெக்ஸ்ட் இஸ் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷனும் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் ப்ரொபோர்ஷன்? ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 ரேஷியோஸ். ஓகே, ரெண்டு ரேஷியோ இருக்கும், ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1:2ன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஒன் ரேஷியோ அண்ட் அனதர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12:24ன்னு இருக்குது. ஓகேயா, இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தா 1:2 இட் இஸ் இன் இட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ 12:24 நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டுட்டு வரலாம். டிவைட் போத் த டேர்ம்ஸ் பை 12, டிவைடட் பை 12. 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1:2 வரும். ஸோ போத் த ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 1:2 இஸ் ப்ரொபோர்ஷனல் வித் 12:24 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 162ல எக்ஸாம்பிள் நம்பர் 1. இட்ஸ் ப்ராப்ளம் சால்விங் வித் ப்ரொபோர்ஷனல் ரீசனிங். எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஆர் த ரேஷியோஸ் 3:4 and 72:96 proportional. 3:4 is already in its simplest form, correct? ஸோ ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரேஷியோ வந்து 3:4. ஓகே, செகண்ட் ரேஷியோ வந்து 72:96. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ரேஷியோ எழுத போகிறோம். 3:4, செகண்ட் ரேஷியோ வந்து 72:96. ஓகே, ஸோ 3:4 இட் இஸ் ஆல்ரெடி இன் இட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ 72:96. இப்போ பார்த்த உடனே சிலருக்கு தெரியும் இந்த HCF ஆஃப் 72 and 96 வந்து இட்ஸ் 24. ஓகே, சப்போஸ் தெரியலனா நோ ப்ராப்ளம் அட் ஆல். நம்ம என்ன பண்ணலாம், 72 and 96 8th டேபிள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ காமனாக என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 8. both the terms, both 72 and 96 divided by 8. 72 divided by 8 will give you 9. Correct? And 96 divided by 8 will give you 12. Correct? Next. இப்போ 9:12 வந்து ஸ்டில் வந்து இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இல்லை. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 3 இருக்குது. ஓகேவா? ஸோ 9:12 நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 9 divided by 3 will be 3 and 12 divided by 3 will be 4. இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம்னா 3:4ம் ரெண்டு சைடுமே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் 3:4 தான் இருக்குது. Therefore 3:4 and 72:96
96 or proportional. புரியுதா? simplest ஃபார்முக்கு கொண்டு வாங்க. ரெண்டுமே சேம் இதில் இருந்ததுன்னா they are proportional. clear? next one, example number 2 from page number 162. Kaisang wanted to make lemonade for a celebration. She made 6 glasses of lemonade in a vessel and added 10 spoons of sugar to the drink. Her father expected more people to join the celebration, so he asked her to make 18 more glasses of lemonade. Okay, to make the lemonade with the same sweetness, how many spoons of sugar should she add? Okay, first வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அவள் வந்து 6 glasses of lemonade பண்ணுறா. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறான்னா 10 spoons of sugar ஆட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் ரேஷியோ ஆஃப் number of glasses of lemonade to spoons of sugar is equal to, for 6 glasses it is 10 spoons of sugar. correct? இப்போ எத்தனை glasses வேணும்? 18 more glasses வேணும். கரெக்டா? so 6 is to 10. ஓகே, இன்னொரு ரேஷியோ என்னென்னா 18 glasses வேணும், நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. கரெக்டா? இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் எழுதிக்கலாம். 6/10 is equal to 18 என்ன வரும்னு பாருங்கள். இப்போ 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 வரும்? 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். கரெக்ட்? ஸோ 6ஓட 3ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர்லேயும் அதே தான் பண்ணணும். கரெக்ட்? 10ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 into 3 will give you 18. அதே மாதிரி 10 into 3 will give you 30. ஓகே, ஸோ here 18 represents number of glasses of lemonade, right? And 30 represents spoons of sugar. So for 18 more glasses of lemonade, எத்தனை glasses of sugar எத்தனை spoons of sugar தேவைப்படுது? 30 spoons of sugar தேவைப்படுது. So 30 spoons of sugar is needed. புரியுதா? Next question, example 3 from page number 163. Example 3, Nitin and Hari were constructing a compound wall around their house. Nitin was building the longer side 60 feet in length and Hari was building the shorter side 40 feet in length. Nitin used 3 bags of cement but Hari used only 2 bags of cement. Nitin was worried that the wall Hari built would not be as strong as the wall he built because she used less cement. Is Nitin correct in his thinking? ஓகே, இப்போ நித்தினும் ஹரியும் வந்து கம்பவுண்ட் வால் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இதில் நித்தினுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. நாம் தான் வந்து அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன குவான்டிட்டிஸ் இதில் கிவன்னா த லென்த் ஆஃப் த வால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் யூஸ்டு. ஓகே, இந்த 2 குவான்டிட்டி தான். ஃபஸ்ட்டு வந்து நித்தின் ஒரு பக்கம் எழுதிக்கலாம் and then Hari எழுதிக்கலாம். First one is Nitin, second one is Hari. Okay, so ratio of length of the wall to number of bags of cement. Okay, which is equal to length of the wall வந்து 60 feet is to number of bags used வந்து 3 bags. Okay, and for Hari ratio of length of wall to number of bags of cement 40 is to 2. ஓகேயா? இப்போ வந்து நித்தினோட கவலை என்னென்னா ஹரியோட வால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா அவன் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கான். அவனோட வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதோ அப்படின்னு இவனுக்கு வந்து ஒரு டவுட்டு.
ஓகேயா? இப்போ நாம் வந்து அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம், நித்தினை ஹாப்பி ஆக்கிடுவோம். ஓகேயா? ஸோ ஹவு டு கம்பேர்? ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோக்கும் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து சேம் வேல்யூ வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். 60:3 இருக்குது. இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் இருக்குது 3. ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுவோம் ரெண்டையும், விச் கிவ்ஸ் யூ 20:1. கரெக்ட்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 20:1. அதே மாதிரி ஃபார் ஹரிக்கு பார்த்தீங்கன்னா 40:2. இதுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது 2. ஸோ 2ஆல் 40ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா 40/2 வில் கிவ் யூ 20 அண்ட் 2/2 வில் கிவ் யூ 1. ஓகே, 20:1. இப்போ நித்தினும் ஹரியும் யூஸ் பண்ண ரேஷியோ பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஓகேயா? ஸோ நித்தின் வந்து தேவையில்லாமல் கவலைப்படுறான், ஹரியோட வால் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இஸ் நித்தின் கரெக்ட் இன் இஸ் திங்கிங்? நோ, நித்தின் is not correct in his thinking. ஓகேயா? கிளியரா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா கம்பேர் பண்ணுங்கள். கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 4 ஃப்ரம் பேஜ் நம்பர் 163. In my school, there are 5 teachers and 170 students. The ratio of teachers to student in my school is 5:170. Count the number of teachers and students in your school. What is the ratio of teachers to students in your school? Write it below. Okay. So, student teacher ratio கொடுத்துருக்காங்க. ரேஷியோ எழுதும் போது ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஆர்டரை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. நான் இப்போ சொல்லும் போது ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோன்னு சொன்னேன், ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆன்சர் வந்து டோட்டலி மாறிடும். 5:170ன்றது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 170:5. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே? ஏன்னா 5:170ன்றது எப்படி எழுதுவோம்? 5/170ன்னு எழுதுவோம். 170:5 வந்து 170/5ன்னு எழுதுவோம். இது ரெண்டும் வந்து தே ஆர் நாட் அட் ஆல் ஈக்குவல். 170/5 இஸ் கிரேட்டர். ஓகே? ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. ஆர்டர் வி ஷுட் நாட் சேஞ்ச் தி ஆர்டர். ஓகே? நவ் ரேஷியோ ஆஃப் டீச்சர் டு ஸ்டூடெண்ட், அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ரேஷியோ ஆஃப் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5:170. இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 5th டேபிளில் we can divide it, ஏன்னா அது ஒரு காமன் ஃபேக்டர் எடுத்துக்கும். ஸோ 1:17 வந்து 3 times, 20 வந்து 4 times. ஸோ இட் இஸ் 1:34. ஃபார் 34 students they will have 1 teacher. கரெக்ட்? இப்போது what is the question? What is the ratio of teacher to student in your school? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலில் வந்து ஃபார் 200 students we have 5 teachersனு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ ரேஷியோ ஆஃப் teachers to students in our school is 5:200. ஓகேயா? இதை வந்து நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி 1:40. ஆர் த ரேஷியோ சேம்? ரெண்டு ரேஷியோவும் சேம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ 1:34, நம்மகிட்ட இருக்கிற ரேஷியோ 1:40. ஓகே, தே ஆர் நாட் அட் ஆல் சேம். இந்த இடத்துல வந்து அது இந்த ரேஷியோவை வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் 5:200. And the next question is the teacher to student ratio in your school proportional to the one in my school? No, they are not proportional. Okay? No, they are not proportional. Clear? Next sum, example 6 from page number 164. When Neelima was 3 years old, her mother's age was 10 times her age. What is the ratio of Neelima's age to her mother's age? What would be the ratio of their ages when Neelima is 12 years old? Would it remain the same? Okay, so first one, Neelima's age எழுதிக்கலாம். Neelima's age is 3 years. Okay, next mother's age. Mother's age வந்து டைரெக்டாக அவங்க கொடுக்கல. கரெக்டாக? ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? 10 times her ageன்னு கொடுத்துருக்காங்க. டைம்ஸ்னால் என்ன மீனிங்னா, வாட் இஸ் த ஆப்ரேஷன்?
It is multiplication. Okay. So mother's age is 10 times her age. So 10 times her age na 10 into Neelima's age. So Neelima's age is 3. So it will be 30 years. 30 years. Okay. இப்போ ratio கண்டுபிடிக்கலாம். Ratio of Neelima's age to her mother's age. Which is 3:30. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குது 3. அதால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 3:30 3ஆல் டிவைட் பண்ணோன்னா it will be 1:10. Correct? Next. What is the ratio of Neelima's age? அது முடிச்சாச்சு. What would be the ratio of their ages when Neelima's age is 12 years old? ஓகே. ஸோ இப்போ அவளோட ஏஜ் வந்து 3 இயர்ஸு. 12 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஏஜ் என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ 12 இயர்ஸ் இருக்குதுன்னா ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்? ஸோ ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து இப்போ 12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 12 minus 3. ஓகே. 12ன்றது ப்ரெசன்ட் ஏஜ், 3ன்றது ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஏஜ். ஸோ 12 minus 3 is 9 years. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஆஃப்டர் 9 years. ஆஃப்டர் 9 years நீலிமாஸ் ஏஜ் என்ன? is 9. That is 12. That is given. 12 years. இப்போ மதர்ஸ் ஏஜ். மதர்ஸ் ஏஜ் வந்து ஆஃப்டர் 9 இயர்ஸ்னால் இந்த 30 இயர்ஸோட நம்ம இந்த 9 இயர்ஸை ஆட் பண்ணோன்னா யூ வில் கெட் மதர்ஸ் ஏஜ். ஸோ 30 + 9 will give you 39 இயர்ஸ். ஓகே. இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ ஆஃப் நீலிமாஸ் ஏஜ் டு மதர்ஸ் ஏஜ் இஸ் 12:39. ஓகே. இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்குது 3. எப்படி காமன் ஃபேக்டர் 3ன்னு சொல்கிறேன்? இப்போ 12 வந்து டிவிசிபிள் பை 3 ஆஸ் யூ நோ. 39 டிவிசிபிள் பை 3யா அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா ஆட் 3 and 9. ஓகே. 3யும் 9யும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 12. 12 is divisible by 3. ஸோ ஆப்வியஸ்லி 39 is divisible by 3. இப்போ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணோன்னா 12 divided by 3 will give you 4 and 39 divided by 3 3 1 times 9 3 times 13. ஓகே. ஸோ 4:13 வருது. When Neelima's age was 3, what was the ratio? The ratio was 1:10. So when she is 12 years old, what is the ratio? It is 4:13. இது ரெண்டும் சேமா இருக்கா? சேமா இல்லை. ஏன் சேமா இல்லை? ஏன்னா ஆஃப்டர் 9 இயர்ஸ்ன்னும் போது நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா we are adding. கரெக்ட்? ஆனால் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் they are dealing with multiplication and division. ஓகே. ப்ரொபோர்ஷன்னா என்ன? ஒரு காமன் ஃபேக்டரால் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரெண்டு டேர்ம்ஸையும் ரேஷியோவில் இருக்க ரெண்டு டேர்ம்ஸையும் எய்தர் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லைன்னா டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ தான் யூ வில் கெட் அ ப்ரொபோர்ஷன். ஓகே. பிட்வீன் த டூ ரேஷியோஸ். கரெக்ட்? ஆனால் இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆடிஷனோ சப்ட்ராக்ஷனோ நம்ம பண்ணும்போது யூ வில் நாட் கெட் த ப்ரொபோர்ஷன். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஓகேயா? ஸோ ஃபார் ரேஷியோஸ் to be proportional, two ratios, if you want it to be equal, then you have to multiply or divide. Okay, clear? இப்போ எழுதிக்கலாம். Would it remain the same na? No, the ratios are not same. Okay, next question போயிடலாம். Example number 6 அப்புறம் example number 7 from page number 164. Fill in the missing numbers for the following ratios that are proportional to 14:21. Okay, so 14:21 better way வந்து அதோட simplest formல எழுதிக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 14:21 வந்திருக்கு. 14:21 இதில் நமக்கு வந்து 42 வேணும். கரெக்ட்? இப்போ 21ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 42 கிடச்சிரும்னு தெரியும். ஸோ த சேம் திங் யூ ஹவ் டு டூ இட் வித் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஸ் வெல், விச் வில் கிவ் யூ 14 × 2 வில் பி 28. அதனால 28:42. இது புரியுதா? ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து 28 வந்து ஃபில் இன் பண்ணிக்கலாம். ஓகே. 21 வந்து டபுள் பண்ணால் நம்மளுக்கு 42 கிடைக்கும்னு தெரியும். டபுள் பண்ணுறதுனா என்ன? மல்டிப்ளைட் பை 2. ஸோ அதையே வந்து நீங்கள் இங்கேயும் பண்ணலாம்.
இது வந்து ஈஸின்றனால இதை டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து 14:21 in its simplest form dividing by 7. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 7 which gives you 2:3. ஓகேயா? இப்போ 2:3 வந்து ஈக்குவலண்ட் வித் 2/3 ஈக்குவல் டு நம்மளுக்கு மேலே என்னன்னு தெரியாது by 42. 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 42 வரும்னா இப்போ 42 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வில் பி 14. ஸோ 3யோட 14 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 42 கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 2வோடையும் 14 மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் 28. ஓகேயா? இந்த மெத்தட்லேயும் போடலாம். இல்லை டைரெக்டாக 21 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 42 வரும்ன்றது தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக 14ஓட 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. எய்தர் ஆஃப் த 2 மெத்தட்ஸ் யூ கேன் யூஸ். ஓகே, நவ் இதுக்கு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மற்ற சம்ஸ்லாம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ 14:21ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னா 2:3. ஏர்லியர் பார்த்தோம் நம்ம. இப்போது 2:3 வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் வித் 6 என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2/3 இஸ் ஈக்குவல் டு 6/dash. 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 வரும்? 3யை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். கரெக்டாக? அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் 9. ஓகே, ஸோ 6:9 இஸ் தி ஆன்சர். 6:9 இஸ் தி ஆன்சர். இப்போ அந்த blank ஸ்பேஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இட் இஸ் 9. நெக்ஸ்ட்டு 2:3 அந்த இதை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சிம்பிளஸ்ட் ஃபார்மில். ஸோ இட் இஸ் 2:3. fill in the blank space with 3. Is that clear? Next one, the uses of ratio and proportion in day-to-day life. The first one, filter coffee. Coffee is actually very bad for health. இங்கே வந்து ஆனால் நம்ம ஃபில்டர் காஃபியோடைய ஃபில்டர் காஃபியோட யூசஸ் இல்லை, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஃபில்டர் காஃபியில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபில்டர் காஃபி இஸ் அ பெவரேஜ் மேட் பை மிக்சிங் காஃபி டிகாஷன் வித் மில்க். மஞ்சுநாத் யூஸ்வலி மிக்ஸஸ் 15 ml of coffee decoction with 35 ml of milk to make 1 cup of filter coffee. Okay, in his coffee shop. In this case we can say that the ratio of coffee decoction to milk is 15:35. Okay, so regular filter coffee na ratio வந்து 15:35 இங்க கொடுத்துருக்கேன். Next, if the customer wants stronger coffee, person to person வந்து taste வந்து vary ஆகும். So if someone wants stronger coffee, என்ன பண்ணுவாங்கன்னா டிகாஷனோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மில்கோட குவான்டிட்டியை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ what he will do, he mixes 20 ml of decoction. ஸோ நார்மலாக 15 ml வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து டிகாஷனோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 20 mlன்னு. அட் த சேம் டைம் மில்கோட குவான்டிட்டியை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 30 mlன்னு. ஃப்ரம் 35 ml to 30 ml டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரேஷியோ ஹியர் இஸ் 20:30. ஓகே, why is coffee stronger? ஏன் இந்த காஃபி ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏன்னா டிகாஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மில்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த காஃபி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், அண்ட் வென் தே வாண்ட் லைட்டர் ஃபில்டர் காஃபி, ரொம்ப கசக்குது எனக்கு லைட்டராக வேணும் அப்படின்னு சிலர் வந்து லைட்டராக கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டிகாஷன் தான் வந்து பிட்டர்னஸ்க்குரிய காரணம். ஸோ டிகாஷனை வந்து கம்மி பண்ணிடுவாங்க, மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹி மிக்ஸஸ் 10 ml ஆஃப் காஃபி டிகாஷன் அண்ட் 40 ml ஆஃப் மில்க். ஆக்சுவல் ரேஷியோ என்ன? 15:35. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 15 ml என்ன பண்ணுவாங்க, 10 ml டிகாஷனும் 35 ml மில்க் வந்து ரெகுலர் காஃபிக்கு அந்த மில்கோட குவான்டிட்டியை 40 ml இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ வில் கெட் அ லைட்டர் காஃபி. ஓகே, ஒய் இஸ் திஸ் காஃபி லைட்டர்? ஏன்னா மில்கோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, டிகாஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து 3 cups ஆஃப் காஃபி கொடுத்துருக்காங்க. எது என்னென்ன காஃபி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ரெகுலர் காஃபி. இதில் வந்து டிகாஷனோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 ml இருக்குது, 15 ml இருக்குது. அண்ட் மில்கோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 35 ml இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிகாஷன் வந்து கம்மியாக இருக்குது, மில்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் ஒன் வில் பி அ லைட்டர் காஃபி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிகாஷன் இஸ் மோர், மில்க் இஸ் லிட்டில் பிட் கம்மி இல்லையா? அதனால இது வந்து ஸ்ட்ராங்கர் காஃபி. ஓகேவா?
இப்போது மூவிங் ஆன் டு பேஜ் நம்பர் 165. பேஜ் நம்பர் 165ல் அந்த ரேஷியோஸை வந்து நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். டிகாஷன் டு மில்க் ரேஷியோ ரெகுலர் காஃபிக்கு இட் இஸ் 15:35 and for stronger coffee 20:30, lighter coffee 10:40. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெகுலர் காஃபியை மட்டும் எடுத்துக்கலாம். அதோட ரேஷியோவை வச்சு தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 15:35 in its simplest form it is 3:7. ஓகே, ரெகுலர் காஃபியோட ரேஷியோ என்ன? ரெகுலர் காஃபி வந்து இட் இஸ் 3:7. இப்போ 1 by 1 நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 300:600 கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 300:600 இதை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். 0 gets cancelled. 3:6. ஓகேயா, இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். தோ இட் இஸ் நாட் இன் இட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம், நம்ம ஃபர்தராக கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து இந்த கம்பேரிசன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டிகாஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 3 இருக்குது. ஸோ கம்பேரிசன் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ டிகாஷன் வந்து 3 இருந்ததுன்னா ஆக்சுவலாக மில்கோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும், 7 இருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. மில்கோட குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்டுனா மில்க் கம்மியாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அது என்ன டைப் ஆஃப் காஃபி, இட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் காஃபி. ஸோ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஸ்ட்ராங்கர். ஓகேவா, ஸோ இந்த 3.7ஓட தான் இந்த ரெகுலர் காஃபியோட ரேஷியோவோட தான் நம்ம ஒன்னொன்னுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் இஸ் 150:500. ஓகே, அதையும் வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போது 150:500. இப்போ 0 gets cancelled. 150யும் 500லையும் 0 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 15:15 வரும். இதை வந்து 5th டேபிளால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஏன்னா 15 divided by 5 will give you 3ன்னு நமக்கு தெரியும். 5ஆல் இப்போ டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணனா வாட் யூ வில் கெட், you will get 3:10. ஓகே, இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா டிகாஷன் சேமாக இருக்குது. ஆனால் மில்கோட குவான்டிட்டி என்ன ஆயிருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ மில்க் ஜாஸ்தியாக இருந்தால் ஆப்வியஸ்லி அந்த காஃபி என்னவாக இருக்கும், லைட்டர் காஃபியாக இருக்கும். ஸோ இட் இஸ் லைட்டர். இது புரியுதா? இதை மாதிரி நம்ம 1 by 1 கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 200:400. 200:400க்கு 0 gets cancelled. ஸோ என்ன வரும், 2:4 வரும். 2:4னா which is 1:2. நமக்கு வந்து இங்கே 3:7 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 3ஆல் ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எனக்கு 3:6ன்னு வரும். கரெக்டாக? இப்போ வந்து டிகாஷன் சேமாக இருக்குது. ஓகே, 3:7ஓட இப்போ கம்பேர் பண்ணுங்கள். டிகாஷன் வந்து ரெண்டுத்துலேயுமே 3 இருக்குது. ஆனால் மில்க் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. கரெக்டாக? மில்க் கம்மியாக இருந்தால் ஆப்வியஸ்லி என்ன டைப் ஆஃப் காஃபி அது ஸ்ட்ராங்கர் காஃபி. ஸோ தேர்ட் ஒன் இட் இஸ் ஸ்ட்ராங்கர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் போகலாம். ஃபோர்த் ஒன் இஸ் 24:56. 24:56 எழுதிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 24:56. இது வந்து 8th டேபிளில் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். which gives me 3:7. 3:7 ரேஷியோ வந்து சேமாக இருக்குது. ஸோ இது விதவுட் எனி டவுட் நம்ம வந்து ரெகுலர்னே எழுதிக்கலாம். இட் இஸ் அ ரெகுலர் காஃபி. கரெக்ட்? நெக்ஸ்ட் 100:300. 100:300னா 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடணும். 100:300. ஸோ 1:3 வரும். ரெகுலர் காஃபியோட ரேஷியோ என்ன, 3:7, ரைட்? ஸோ இப்போ 3:7 நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், டிகாஷன் வந்து 3 வந்ததுன்னா ஸோ தட் வி கேன் கம்பேர் ஈஸிலி. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 3:9 வரும். ஓகே, 1 3s are 3, 3 3s are 9, 3:9 வரும். டிகாஷன் சேமாக இருக்குது. இப்போ கொடுத்துருக்குற காஃபி அண்ட் மில்க் ரேஷியோக்கு ரெகுலர் காஃபியோட கம்பேர் பண்ணும்போது டிகாஷன் சேமாக இருக்குது. பட் மில்க் பார்த்தீங்கன்னா
7 இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்குது, 9 ml இருக்குது. கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மில்கோட குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா தட் வில் பிகம் லைட்டர். ஸோ ஃபார் த லாஸ்ட் ஒன் இட் இஸ் லைட்டர். ஓகே, இப்படி தான் ஒன்றையும் கம்பேர் பண்ணி போடணும். ஈஸியாக இருக்குது தானே? ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் பார்ட்டை வந்து இந்த ப்ரொபோஷனல் ரீசனிங் பார்ட் 1 சாப்டர் 7ஓட சீரீஸில் பார்க்கலாம். Till then, it's Jane ma'am signing off.